மினிட்ஸ் கொஞ்சம் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ தட் அது உங்களுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல் வென் ஐ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு தி அதர்ஸ் லேட்டர். இப்போ ஸ்டார்ட் அப்ன்றது இஸ் பேசிக்கலி என்ன இஸ் அ ஜேர்னி வேர் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரு ஐடியாவோட வராரு, வந்து ஈ வாண்ட்ஸ் டு பில்ட் எ பிஸ்னஸ் அண்ட் ஸ்கேல் இட் டு growth. ஸோ இதில் 6 ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஜெர்மினேஷன்ன்றது ஐடியா. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ஒரு நீடை சால்வ் பண்ணலான்ற ஒரு ஐடியா வருது, அதுக்கு பேர் ஜெர்மினேஷன் ஸ்டேஜுங்க. 2வது ஸ்டேஜ் வந்து இஸ் ஐடியா வேலிடேஷன் ஸ்டேஜ். அதாவது அந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணணும், அந்த ஐடியாவுக்கு வந்து பவர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ யாருக்கு நம்ம அதை சால்வ் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அது 100 பேரை போய் பார்க்கணும், பேசணும், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னெல்லாம் கேப்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய கேப்ஸ் இருந்தால் தான் வந்து அது ஆக்சுவலாக யூ ஷுட் டேக் இட் ஃபார்வர்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, 30% லோவர் காஸ்ட்டில் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்ட் அப்பு. அதெல்லாம் வந்து நிலைக்காது. யூ ஷுட் ஹேவ் இனஃப் கேப்ஸ் டு சால்வ். இப்போ ஒரு ஆப்பிள் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வெர்ஷன் வந்தது, அது எல்லோரும் வாங்கினோம் பிகாஸ் கம்யூனிகேஷன் நம்ம கையில் வந்துடுச்சு. ப்ரௌஸ் பண்ண முடிஞ்சது, மெசேஜ் அனுப்ப முடிஞ்சது, இமெயில் பண்ண முடிஞ்சது, கொஞ்சம் ஏதாவது சினிமா ஆர் சம்திங் யூ குட் சி. இன்றைக்கி ஆப்பிள் 16 வெர்ஷன் ஒரு 200-300 விஷயங்கள் நீங்கள் அதில் பண்ணலாம். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஒரு ஐடியா நம்ம எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு பவர் இருக்கணும். வி ஷுட் பி ஏபிள் டு வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 அது மாதிரி பவர் இருந்தால் தான் அந்த ஐடியாவையே பர்சியூ பண்ணணும். ஸோ ஐடியா வேலிடேஷன் வந்து 2வது ஸ்டேஜ். அது வந்து ஒரு 15-20 கேப்பாவது இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அது போகக்கூடாது உள்ள. 3வது வந்து இஸ் கால்டு ப்ராடக்ட் வேலிடேஷன். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும். எல்லா 20 ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு டேலேயே ஒரு 3 நாள் எடுத்தால் போகிறோம். அது வந்து சால்வ் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட்டடாக யூனிக்காக அது பண்ணி யூ ஷுட் கெட் கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு பே ஃபார் இட். பணம் கொடுத்து வாங்கணும், அப்போ தான் அந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணது வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ ப்ராடக்ட் வேலிடேஷன் வந்து 3வது ஸ்டேஜ். 4வது வந்து ஸ்டேஜ் வந்து இஸ் கோ டு மார்க்கெட் வேலிடேஷன். அதாவது இப்போ நவ் ஒரு ஐடியா கரெக்டாக இருக்குது, ப்ராடக்ட்டும் வந்து பீப்புளுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கோ டு மார்க்கெட்ன்றது என்ன சேனலில் போகணும், எந்த மாதிரி கஸ்டமரோட என்கேஜ் பண்ணணும், கஸ்டமர் நம்மளோட ரீட்டைன் பண்ணணும் நம்ம, அப்புறம் என்ன ப்ரைஸிங்கு, என்ன ரெவன்யூ மாடல், இது வந்து கிராக் பண்ணணும். இந்த கோ டு மார்க்கெட் மாடலில் அந்த வேலிடேஷன் ஸ்டேஜில் எப்போ முடிஞ்சது சொல்லுவேன்னா ஒரு 50%ஆவது கிராஸ் மார்ஜின் இருக்கணும் நம்ம ப்ராடக்டில். அது இல்லாமல் ஒரு 80-90% ரிட்டன்ஷன் இருக்கணும். அப்புறம் நம்ம சேனல் காஸ்ட் வந்து 10% மேலே இருக்கக்கூடாது ரெவன்யூக்கு. அது மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு டெவலப் உங்களுக்கு கோ டு மார்க்கெட் வேலிடேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் க்ரோத் அண்ட் ஸ்கேலிங். இதான் 6 ஸ்டேஜுங்க. இப்போ வந்து இன்னொரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் டு யூ. இன்றைக்கி வந்து எல்லா இன்னோவேஷன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் நான் பேசுகிறோம் இன்றைக்கி. ஆஃப்கோர்ஸ் வி வர் டாக்கிங் அபவுட் தட். ஸோ கவர்மெண்ட், நாட் ஓன்லி இந்தியன் கவர்மெண்ட், they are encouraging universities to promote entrepreneurship so that students can become employers than employees. 2வது வந்து இன்னோவேஷன். எல்லா இடத்துலையும் இப்போ டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜிஸ் வந்தாச்சு இப்போ. ஸோ புது டெக்னாலஜி வச்சு புது ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுற இன்னோவேஷன் என்ற ஒரு வாய்ப்பு எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன்னோவேஷன் போக இன்குபேஷன், அதாவது நல்ல ஐடியாவை வந்து நீ கொண்டு போய் நீ வந்து ஆக்சுவலாக அதை பிஸ்னஸாக பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது வந்து ரொம்ப இப்போ பிரபலமாக இருக்குது இந்தியாவில் ஃபுல்லாக. இப்போ கிட்டத்தட்ட 700 இன்குபேட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நம்பர் கரெக்டாக எனக்கு தெரியாது, பட் சம்திங் அரௌண்ட் தட். எல்லாமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வருது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இந்த 6 ஸ்டேஜ் சொன்னது ஐடியா வேலிடேஷன் வந்து ப்ரீ இன்குபேஷன் சொல்லுவாங்க, இன்குபேஷனுக்கு முன்னாடி. அப்புறம் ப்ராடக்ட் வேலிடேஷன் வந்து இன்குபேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் கோ டு மார்க்கெட் வேலிடேஷன் வந்து ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் டெர்மினாலஜிஸ். ஓகே, அண்ட் தென் ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ், தென் ஐ வில் டேக் இட் டு தி அதர்ஸ். வந்து many startups okay are today coming into the incubation ecosystem. ஆனால் முந்தியெல்லாம் வந்து நம்ம கேரேஜில் பண்ணுவோம், வீட்டில் பண்ணுவோம். இப்போ தான் வந்து இன்குபேஷனில் தான் பண்ணுறோம். ஸோ தேர் இஸ் ஸோ இட்ஸ் a very important thing that people should go through that cycle.